ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமே ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். ஒரு மனிதனுடைய பலத்தை அந்த தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க கணிச்சு வச்சுருக்கிறதுங்கிறத விட அல்லது அவங்கவுங்களுக்கு தெரியுங்கிறத விட எதிராளிக்கு தான் ரொம்ப பிரமாதமாக தெரியும். அதனால தான் ஒரு எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன், ஒரு பகைவனாக இருக்கக்கூடியவன் வெளியிலேருந்து வந்தான்னா நம்மளுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அவனுக்கு தெரியாது. நம்ம என்ன மாதிரி வருவோம் போவோம்னு தெரியாது. அவன் எந்த விஷயமா நம்மளை அட்டாக் பண்ண வர்றாங்களோ அதில் அவன் எக்ஸ்பர்ட்டாக தான் வருவாங்களே தவிர மற்றபடி எதிராளியினுடைய அந்த வேகம் என்னங்கிறது தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் உள்ளே இருந்து நட்பு வட்டாரத்திலிருந்தோ அல்லது சொந்த பந்தத்திலிருந்தோ ஒரு பகைவன் ஒருத்தன் வெளியே கிளம்பி வந்தான்னா அவனுக்கு நம்மளுடைய நிறைகுறைகள் எல்லாமே தெரியும். மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாமே தெரியும். அப்போ எங்கன்னா அடித்தா எங்கன்னா விழுவாங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி வினைவலியும் தன்வலியும் துணைவலியும் மாற்றான் வலியும் தெளிந்து செயல் அப்படிங்கிறார் வள்ளுவர். நம்மகிட்ட இருக்க திறமை, நம்ம கூட வர்றவங்களுடைய திறமை, அப்புறம் எதிராளியினுடைய பலம், அவனுக்கு துணைக்கு வர்றவங்களுடைய பலம், நம்ம செய்ய போகிற செயலினுடைய வலு, இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மோதனம்டான்னு சொல்லுவார். அப்போது நம்ம பலத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறத விட நம்ம எதிராளி தான் ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ராமபிரானை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இடங்களில் யுத்த காண்டத்தில் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வருது. ஏன்னா எதிரியாலும் பாராட்டப்பட பெற்றவருங்கிறது ராமபிரானுக்கு தான் பொருந்தும். ராவணன் தான் அருமையாக சொல்லுவார், நாசம் உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். ஐயா, பகை வந்தது அழிஞ்சு போனது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் இன்னும் சரி ஐயா எல்லாம் பஸ்ஸில் இருந்தால் நடக்க போகுது, கோட்டை அழிச்சு விட்டு மறுபடியும் முதல்ல இருந்தால் ஓட போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. வரும் அது வாட்டுக்கு. பகைன்னு வந்தாச்சு அப்படின்னா நாசம் உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். ராமன்னு பேர் சொன்னால் மற்ற ராமன் பெயர் நிற்குமாயின் அப்படின்றேன். ராமன்னு சொன்னால் ராவணன் இல்லாமல் என்னையா ராமன் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு எதிராளியினுடைய பலம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்போ நம்ம இந்த எதிராளி எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜோதிட ரீதியாக ஒருத்தருடைய எதிரிகள் எந்த மாதிரி வருவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதுக்குன்னு ஒரு ஸ்தானத்தையும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. 6ஆம் இடம்ங்கிறது ஜாதக கட்டத்தில் ராசி சக்கரத்தில் 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறாங்க. அதில் இன்னும் நிறையா இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறது வயிறு ஸ்தானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் குறிப்பாக எடுக்கிறது தைரியம், வீரியம், பராக்கிரமம், கௌரவம், உண்கலம்மா 3ஆம் இடத்தை பற்றி சொல்லலை. அது மாதிரி 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா ரோகம்ங்கிறது உடம்பு சரியில்லாமல் போகிறது. ருணம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா எதிரிகளை சந்திக்கக்கூடிய அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி குறிக்கக்கூடியது. சத்ருங்கிறது நேரடியாக எதிரிகளை குறிக்கக்கூடியது. அப்போ எதிரிகளினுடைய பலம் பலவீனம், அதாவது எதிரியை பார்த்து சொல்கிறது இல்லை, எதிரி எப்படி வருவேன்றது இவங்க ஜாதகத்தை வச்சே சொல்லிடலாம்ல. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, லக்னம் ஏதோ ஒரு லக்னம் இருக்கட்டும், ஏன்னா அது சர்ச்சைக்குரிய விஷயமா போயிடும் லக்னத்தை சொல்லிட்டு போகும்போது. அதனால் லக்னம் எதுவாக இருந்தாலும் 6ஆம் இடம் அல்லது 6ஆம் இடத்ததிபதியோட அல்லது 6ஆம் இடத்ததிபதியினுடைய நட்சத்திர காலில் இந்த மாதிரியான பொசிஷனில் ஏதாவது ஒரு விதத்தில் 6ஆம் இடத்தோட டச் ஆகி சூரியன் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. தகப்பனார் அல்லது தகப்பனாரை சார்ந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு பகையாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அரசு துறையிலேருந்து எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரியன்னா கவர்மெண்ட்டு, தகப்பனார். நிர்வாகத்துறையிலேருந்து எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி வந்துடும். சரி, சந்திரன் நிற்கிறார், பெண்களால் எதிர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சின்ன வயசு பொம்பளை பிள்ளைகளால் பிரச்சனை வரும்யா, பார்த்து சூதானமாக இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதே இது தேய்வரை சந்திரனாக இருந்துச்சுன்னா வயசானவங்கனால அக்கா, அத்தை, சித்தி இப்படிலாம் இருப்பாங்கள்ல, எனக்கு பங்கு வேணும்னு நிற்பாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பில் அந்த மாதிரியான எதிரிகள் உருவாவாங்க. செவ்வாய் அந்த இடத்துல நின்றுச்சுன்னா சகோதரன்கள்னால, கூட பிறந்தவங்க ஆண் வாரிசு சகோதரர்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு அல்லது பூமி வாங்கிறதுங்கிறதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு. இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த 6ஆம் இடத்தை வச்சு என்னென்ன மாதிரியான எதிரிகள்லாம் வருவாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம். அப்போது எந்த ஒரு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அப்படிம்பாங்க, எந்த ஒரு பாசிட்டிவ்லேயும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? இப்போது ஒரு வண்டி வேகமாக போகுது,
ரொம்ப சீக்கிரம் போய் சேர்ற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் அதில் ரிஸ்க் என்ன, எங்கேயும் டச் ஆகிடக்கூடாது, அது ஒரு ரிஸ்க்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ரிஸ்க் இருக்கும், அதை தாண்டி தான் அந்த நல்லது கிடைக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டால் 6ஆம் இடத்ததிபதி நீசம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். 6ஆம் இடத்ததிபதி நீசம் பெற்ற நிலையில் நின்று அவங்க நல்லா படித்தவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இப்போ எதிர்ப்பாக வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு பத்தாமல் அல்லது நாகரிகம் பத்தாமல், ஏன்னா இப்போ படித்தவங்களும் நிறையா இருக்காங்கல்ல, படித்தவங்களில் நாகரிகம் பத்தாமலும் இருப்பாங்கல்ல. அவர் எம்ஏ படிச்சிருக்காரியா அப்படின்னாக்கும் கற்பூரத்தை அடித்து சத்தியம் பண்ணத்தியா நம்பான் சிலர், ஏன்னா அந்த ஸ்டைலில் இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு குணநலம் கேரக்டர்லாம் உண்டு இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த 6ஆம் இடத்ததிபதி நீசம் அடைஞ்சு நின்ட்டாப்பில் தப்பிச்சுக்கிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரியான எதிரிகள் வருவாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ 6ஆம் இடத்துல எந்த கிரகம் தான் இருக்கிறது? 6ஆம் இடத்துல இருக்கிறது அதை பாதிக்கும் இதை பாதிக்கும்னா என்ன கிரகம் தான் 6ஆம் இடத்துல இருக்கணும், அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அதுக்கு ஜாதக அலங்காரம் ஒரு விடை சொல்லுது. காதல் 6ஆம் இடத்தில் கடினரான் தீக்கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடிகன வலிகனாகி பூதலத்தவரும் புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான். லக்னத்துக்கு 6வது வீட்டில் பாவ கிரகங்கள் அல்லது தீய கிரகங்கள் ஏதாவது ஒன்று உட்காந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகன் பிரமாதமான முன்னேற்றத்தை நோக்கி போயிடுவான், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் கிடச்சி போயிடும்டான்ட்டான். காதல் 6ஆம் இடத்தில் கடினரான் தீக்கோள் நிற்கில், தீய கோள்கள்னு சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல நின்னா தீய கோள் நிற்கில், காதல் 6ஆம் இடத்தில் கடினரான் தீக்கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து. அந்த எதிர்த்து எதிரின்னு வர்றான் பாருங்க, அவனுக்கு இவன் மிகப்பெரிய எதிரியாக நிற்பான். ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி, தன்னுடைய எதிரிகளுக்கெல்லாம் இடியை போல வலிமையான ஜாதகனாய். அப்போ இடியை போல வலிமையானதுன்னா இடியை ஏற்று யார் நிற்பா? இடினாலே மரணம்தான். அப்போ அந்த வகையில் இடியன வலியனாகி பூதலத்தெவரும் புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான், பல பேருடைய பாராட்டுரையை பெறுற அளவுக்கு சீருஞ்சிறப்புமா பிழைப்பான்னு சொல்லி சொல்கிறார். 6ஆம் இடத்துல பாவகிரகம்னா ஜாதக அலங்காரம் அப்படி சொல்லுது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறோம், அந்த டாக்டர் ஆமாங்க இது இப்படித்தான் இருக்குது, இது சரியாக போயிடும் மாத்திரை மருந்து சாப்பிட்டா அப்படின்னாலும், இருந்தாலும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கலாமாப்பா அப்படின்னு இன்னொரு டாக்டரை போய் பார்க்குறாங்கல்ல. அது மாதிரி இப்போ இந்த 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் நிற்கலாமா அப்படிங்கிறதுக்கு புலிப்பான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா இன்னும் பிரமாதமாக இருக்கும். பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் 6இல் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் கொற்றவனே புலி கண்ட பசு போலாவார்னா. பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு, பகலவன்னா சூரியன், சனின்னா சனீஸ்வரன் தான், சேய்னா செவ்வாய், பாம்பு கிரகம்னா ராகு அல்லது கேது. இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று அந்த 6ஆம் இடத்துல நிற்கிதுன்னு வச்சுக்கிடுவோம். காதல் 6ஆம் இடத்தில் கடினரான் தீக்கோள் நிற்கில்ங்கிற மாதிரி பாரப்பா பகலவனும் சனி சேய் பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் 6இல் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் கொற்றவனே புலி கண்ட பசு போலாவார்னா. அப்பேற்பட்ட ஜாதகக்காரனை எதிரிகள் பார்த்தா எப்படி இருப்பானா, ஒரு புலியை பார்த்த பசு எப்படி சப்த நாடியும் ஒடிக்க அப்படியே அடங்கி அமைதியாயிருமோ அது மாதிரி வர்றதுக்கு முன்னால் என்ன வேணாலும் ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க, வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்ப்புகள் தன்னாலேயே அடங்கும் அப்படிங்கிறான். இப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க ஒரு ஜாதகருக்கு. அவர் எதிரி எப்படி வருவான்னா, யாருக்கெல்லாம் கெட்ட நேரம் இருக்கோ அவன் எதிரியாக நிற்பான், அவங்களா கத்துவாங்க, அப்புறம் அவனாக காணாமல் போயிடுவான். இந்த மாதிரியான செட்டப்பில் அந்த எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் நின்னா சிறப்பு. 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்ததிபதியே நின்னா, 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்ததிபதி நின்னா அந்த ஸ்தானம் பலம் பெற்றுச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ எதிர்ப்புகள் வலுவான எதிர்ப்புகளாக வரும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதில் இப்படி எடுத்துக்கிடுவோம், லக்னாதிபதி உச்சம் பெற்று நிற்கிறார், 6ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்று நிற்கிறார்னா எதிர்ப்புகள் பெரிய இடத்துல இருந்து தான் வரும், ஆனாலும் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை, ஒத்து போயிடும், அந்த எதிர்ப்பு செத்து போயிடும்ன்ற மாதிரியான அமைப்பில் போயிடும். சரி, இது அந்த எதிர்ப்பு எதிரிகள் நோய் நொடிகள் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை வச்சு எடுத்துக்கலாம். இந்த 6ஆம் இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என் பிள்ளை இப்போ அமெரிக்காவில் இருக்கார், ஐரோப்பாவில் இருக்கிறார், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், பையன் அங்கே இருக்கிறாப்புல, மருமக அங்கே இருக்கிறார், மருமக அங்கே இருக்குது, குழந்தைகள்லாம் பேர குழந்தைகள்லாம் அங்கே படிக்கிறாங்க, அமெரிக்காவில் படிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பெருமையாகவும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பெருமை இல்லாமல் இவங்க அவங்க இப்போ ஃபோன் போட்டு கூட பேசாமையே இருப்பாங்க. அது தனி, அது ஒரு பக்கம் பார்ப்போம்.
அப்போது அந்த மாதிரியான பெருமைகள், அதாவது வெளிநாட்டிலிருந்து வருமானம் வர்றது, இவங்க போய் சம்பாதிச்சாலும் சரி, அல்லது இங்கே உட்காந்தே சம்பாரித்து வெளிநாட்டிலேருந்து வருமானத்தை கொண்டு வந்தாலும் சரி, அல்லது இன்னொருத்தர் இவங்களுக்காக சம்பாரித்து இவங்களுக்கு கொடுத்தாலும் அனுப்பிச்சி விட்டாலும் சரித்தான். அதாவது பணத்தில் சம்பாதிக்காத சம்பாத்தியம், பணம்ங்கிறது இந்தியன் கரன்சின்னு வச்சுக்கிருவோமே, இந்தியன் கரன்சியில் வராத வருமானம் மற்ற நாடுகளுடைய பணத்தில் வருது. அது தினாரில் வரலாம், டாலரில் வரலாம், யூரோவில் வரலாம், ரிங்கிட்டில் வரலாம், எதுலனாலும் வரட்டும். அப்படி ஒரு வருமானம்னு வருது அப்படின்னா அது எந்த இடத்த குறிக்கும் அப்படின்னா 6ஆம் இடத்தை தான் குறிக்கும். நீங்கள் வெளிநாட்டு வருமானத்தில் இருக்கிறவங்கள பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா தனாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதியோட 6ஆம் இடத்ததிபதி சேர்ந்து நின்னார்னா, அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிட்டா, சம்மந்தப்பட்டால், இன்னும் சொல்லணும்னா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குன்னு வச்சுங்க. சொல்லுவான் 6ஆம் இடம் வந்து ருணரோக சத்ருஸ்தானம், அவர் பரிவர்த்தனை ஆகக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. 6ஆம் இடத்ததிபதியோட தனாதிபதி பரிவர்த்தனை ஆகியிருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வருமானம்ங்கிறது கிடைக்கும். அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்ததிபதி லக்னாதிபதியோட பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அல்லது கனெக்ட் ஆகியிருந்தாலோ பார்த்துருந்தாலோ அந்த நட்சத்திரத்துக்கு காலில் உட்காந்துருந்தாலோ நிச்சயமாக அவங்களுக்கு ஃபாரின் இன்கம்ங்கிறது சர்வ நிச்சயமாக கிடைக்கும். சரி, இல்லை இன்னொரு விஷயம், 3ஆம் இடம்னு ஒன்று இருக்குல்ல, 3ஆம் இடத்துக்கு அப்புறம் தானே 6ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது வந்து ஆள அடிமையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் ஒன்றா வலுப்பத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும், அவங்க தாய்நாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், அல்லது எங்கேனையோ ஒரு பக்கம் டூரில் கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு 4 பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி? ஆளடிமைங்கிறது வலுவாக இருக்குது இல்லையா, 6ஆம் இடம் சம்மந்தப்படுது இல்லையா, அப்போ வந்து இவங்களுடைய வருமானம்ங்கிறது இவங்களுக்காக இன்னொருத்தர் சம்பாதிப்பாங்க. அதுவும் டாலரில், யூரோவில், அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க. அப்போது வெளிநாட்டு வருமானமும் வெளிநாட்டு வாழ்க்கையும் உண்டா அப்படிங்கிறத வந்து சட்டுன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் தேட வேண்டியதில்லை. 5ஆம் இடத்ததிபதி திசை நடக்குதா, 9ஆம் இடத்ததிபதி திசை நடக்குதா, அதே மாதிரி பிரயாண ஸ்தானம் சரியாக இருக்கா, ஜலகிரகம் இருக்கா, ஜலராசி இருக்கா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. 6ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் கனெக்ட் ஆகிறாங்களா, ரைட், அப்போ நிச்சயமாக வெளிநாட்டு வருமானம்ங்கிறது வந்துடும். அதுக்கேற்ற தசாபுத்தி வரையில் அது இந்த டைமில் தான் வரும்னா அந்த டைமில் வருது. சரி, சிலர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பகுதி வந்து வெளிநாட்டிலேயே இருந்துருவாங்க. அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே திரும்பி வந்து நம்ம ஊரில் வந்து காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், 10-15 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணுமா. பாரதியார் சொன்னார் இல்லையா. அது சொல்கிறதும் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பாட்டு கலந்திடவே பத்தினி பெண் வேணும்னா வீட்டுக்காரமாக தான் வரும். அது வந்து மென்மையான உரலில் வராது, கொஞ்சம் கர்ண கடூரமாக வர்றதெல்லாம் கூட உண்டு இல்லை. அதனால் அது ஒரு பக்கம். அப்போது அது மாதிரி ஒரு சிலர் வந்து அங்கே சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே செட்டில் ஆயிடுவாங்க. இந்தியாவில் செட்டில் ஆகிறதுக்கானமே இந்தியான்னு இல்லை, தன்னுடைய தாய்நாட்டில் செட்டில் ஆயிடுவாங்க. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஊரோட ஊராக அப்படி மெர்ஜ் ஆகி அங்கேயே வந்து இந்த இதில் தான் சொல்லுவான், தசரதன் வந்து மகிழ்ச்சி கடலில் தோய்ந்து கடந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி கடலை நீந்தி கிடக்கலை அல்லது போட்டில் ஏறி கிடக்கலை, அந்த கடலோட கடலாக அப்படி தோய்ந்து கிடந்தான் அப்படின்னு சொல்லுவார் கம்பர். அது மாதிரி இவர் வந்து அந்த ஊருக்காரன் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தவன் பார்த்தீங்கன்னா அம்பிட்டு நாகரிகமாக இருக்க மாட்டேன், அம்பிட்டு ட்ரெஸ் பண்ணக்கூட தெரியாது. இங்கேருந்து நம்மால் போனேன் கிளப்புவேன் பாருங்க, அடே எங்கள் அப்பா அவங்க தாத்தா காலத்துலேருந்தே பிரிட்டிஷ்காரனாக இருந்த மாதிரியே இருப்பாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு சிலர் இருப்பான். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து அங்கேயே போய் செட் ஆயிடுவாங்க. அப்படின்னா அந்த 6ஆம் இடத்ததிபதி நல்லா வலுவாகவும் இருந்திருக்கும், தனாதிபதியோட வலுவாக இருந்திருக்கும், 6-8-12 இருந்திருக்கும். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போது அவங்க பெர்மனண்ட்டாக வெளியில் உட்காந்துருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்பாங்க. அதுவும் நம்ம நண்பர் கூட ஒருத்தர் இருந்தார், பையன் பிறக்கிற வரைக்கும் வெளியில் இருந்தார். பையன் பிறந்து அவன் லேசாக அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு, அந்த ஸ்கூலில் சேர்க்குறதுங்கிற மாதிரியான ஸ்டேஜுக்கு வரையில் கிளம்பி தாய்நாட்டில் வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டார். என்னங்கய்யா அப்படின்னு கேட்டோம்னா, வேணாமாப்பா, வெளிநாட்டு வாழ்க்கை அந்த கலாச்சாரம், பணம் நிறையா வரும், ஆனால் அந்த ஸ்டைலில் நம்ம பிள்ளை பழகிடுவான், பழகினதுக்கப்புறம் சிரமப்படுறதுங்கிறது தேவையில்லை, அதனால் அவனுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்டைலை மாற்றிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஊரில் வந்து உட்காந்தார். அது மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. சிலர் வந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அங்கே இருந்துட்டு இங்கே சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டுவிட்டு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு கோயில் குளம்லாம் சுற்றி வர்றதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்காங்க. அப்போ இது மாதிரியான சூழ்நிலைகள் வர்றது அப்படிங்கிறது வந்து அந்த 6ஆம் இடத்ததிபதியோட 9ஆம் இடத்ததிபதியோ 5ஆம் இடத்ததிபதியோ கனெக்ட் ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பூர்வீகத்தை நோக்கி வர்றதுக்கான அமைப்புங்கிறது வந்துடும்.
அப்போது 6ஆம் இடம்ங்கிறது எதிரிகளுடைய ஸ்தானம், ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம் அப்படிம்பாங்க. தீர்க்க முடியாத வியாதிகளில் நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு சிலர். அது வந்து என்ன மாதிரியான வியாதியாக இருந்தாலும் சரி, மருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி தீர்க்க முடியாத வியாதிகளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுத்திருக்கோ இல்லையோ, அது ரெண்டாவது பட்சம், 5ஆம் இடம் கெட்டிருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறது வந்து வலுவிழந்த நிலையில் நின்றுச்சுன்னா, அதாவது என்னென்னா ஒரு காரு அல்லது லாரியெல்லாம் தயார் பண்ணுறாங்கன்னா கீழே அந்த அச்சு வைப்பாங்க இல்லையா, சேசிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த அச்சு வைக்கிறாங்கல்ல, அந்த அச்சு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வண்டிக்கு ஆயுள். அது மாதிரி அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோய் நொடி. அது லேசு மாதம் மட்டும் அடி வாங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சும்மா அப்படி லைட்டாக, நான் வந்து காய்ச்சல் தலைவலின்னு கூட ஆஸ்பத்திரி போனதில்லை, மாத்திரை மருந்து சாப்பிட்டதில்லை, இப்போ பாரு அம்பிட்டு போயில் மாத்திரையை சோறு மாதிரி தின்னுட்டுறாங்க அப்படின்னு. ஏன்னா காலையில் எந்திரிச்சதுமே வந்து, அதாவது தூங்குறாங்களோ இல்லையா, டவுசரையும் மணினையும் போட்டுக்கிட்டு தடன்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு எம்பிட்டு இருக்குது, நீங்கள் எம்பிட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு, என்ன சொத்து வச்சுருக்க மாதிரி கேட்குறாங்கல்ல, சுகர் எம்பிட்டு இருக்குது அப்படின்னு. அது மாதிரி இப்போ நவீன காலங்கள் மாறிட்டு போகிறதுங்கிறது ஒரு பக்கம். அப்போ அந்த நோய் நொடிகளினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து உணவுப் பொருட்கள்னால வருது, பழக்க வழக்கத்தினால வருது, தொழில் சார்ந்த நோய்களாக வருது அப்படின்னு நம்ம பலவிதமான காரணங்கள் கற்பிச்சுக்கிறோம். இருந்தாலுமே இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஆயுளை பாதிக்கிற அளவுக்கு அது வந்துருமா, தீர்க்க முடியாத வியாதியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் 6ஆம் இடத்துல விட்டு கையை விட்டு அலச வேண்டியதில்லை. அவசரத்துக்கு கையை விட்டால் அண்டாக்குள்ளே கூட கை போகாதுன்னு அது மாதிரி 6ஆம் இடத்துல விட்டு தேடணுன்றது இல்லை. 5ஆம் இடத்தை பார்த்தாலே 5ஆம் இடத்த அதிபதியினுடைய திசை நடக்குது, அது பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நோய் நொடிகளினுடைய தாக்கம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது வந்து செல்வம் சேர்றதுங்கிறதும் 6ஆம் இடம் வலுத்து நிற்கணும். அதுலேயும் குறிப்பாக 6ஆம் இடமும் லக்னாதிபதியும் அல்லது 6ஆம் இடமும் தனாதிபதியும் சேர்ந்திருக்கிற யாராக இருந்தாலும் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஃபாரின் இன்கம்ங்கிறது வந்து $1 வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நான் ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி அப்படி இல்லை. நிரம்ப வருமானம் வரும் அவங்களுக்கு. ஃபாரின் வருமானத்தில் இருக்க எல்லாத்தையும் பாருங்கள், அப்படி தான் இருப்பாங்க. எனிவே, அப்போ 6ஆம் இடம்ங்கிறது வந்து எதிரிகளுடைய ஸ்தானம்ங்கிறது மட்டும் இல்லை, எதிர்ப்புகள்லையும் ஒரு நல்லது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்தானமும் கூட. இந்த 6ஆம் இடத்தை வந்து 6ஆம் இடத்த அதிபதி தசை நடக்குது, 6ல் உட்காந்து ஒரு கிரகம் தசை நடக்குது. நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தார், அவராத்தையும் சொன்னார், 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற தசை நடக்குது சார், என்னதான் குரு நல்லவர்னாலும் 6ஆம் இடத்துல உட்காந்து தசை நடத்துனா எப்படி சார் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது வந்து அதாவது எப்படின்னா, வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால், 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கெல்லாம் சிக்கல் அப்படின்னம்னாக்க பாலும் வெள்ளையாகத்தான் இருக்கும், பால் டாயரும் வெள்ளையாகத்தான் இருக்கும். பால் டாயருன்றது மருந்து இல்லை, அப்போ அதுவும் வெள்ளையாகத்தான் இருக்கும், எல்லாத்தையுமே குடிச்சிட முடியும். அது மாதிரி அந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து யோகத்தை குறிக்கக்கூடிய இடம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுல சற்றும் சந்தேகம் இல்லைங்கிறது தான் ஜோதிடத்தில் ஒரு வகை. இது மட்டும் இல்லாமல் இப்போ போன வாரத்துலேயும் அதுக்கு முந்தின வாரத்துலேயும் ஒரு 2 வீடியோ போட்டு விட்டுருந்தோம். நம்ம அதில் வந்து இந்த 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறத பற்றி போட்டிருந்தோம். அதில் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, நம்ம மக்கள் நிறைய பார்த்துருந்தாங்க, நிறையா கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் பிரமாதமாக போட்டிருந்தார், விஷ்ணு துர்கேஷ், நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது சார், ஓகே சார், இந்த கவி பாடுறத நிப்பாட்டுங்க சார், பிளேடாக இருக்குது சார் அப்படின்னு போட்டிருந்தார். உண்மையிலேயே எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது ரொம்ப வித்தியாசமான கமெண்ட்ஸாக இருந்ததுன்ட்டு தான் பார்த்ததுமே எனக்கே ஆச்சரியமாக போச்சு. எனவே இருந்தாலும் சார், ஜோதிடம்ங்கிறத வந்து சொல்கிறது நிறைய சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கவி அப்படிங்கிறது வந்து அந்தந்த டைமில் நமக்கு ஞாபகம் வந்து எடுத்து சொல்கிறது அல்லது படித்து மனப்பாடம் பண்ணி எடுத்து உள்ளே போடுறது, எடுத்து வெளில போடுறது அப்படின்றதெல்லாம் திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னுடைய திறமையால் நான் எம்பிட்டு படிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு பேசுனாக்க சொல்கிறவனுக்கும் பத்தாது, கேட்குறவனுக்கும் பத்தாதுன்னு அர்த்தம். விஷயம் அதில் இல்லை. இது வந்து வித்துவான் விடாமல் கத்துவான் ஊரெங்கும் சுத்துவான்னு பாருங்க, அது மாதிரி தான். அதாவது கவி வரணுங்கிறது எல்லாத்துக்கும் வராது இல்லையா. சனியலாதருவர் தானுமே கூடி புனிதராய் இருக்க புலவனாய் கவிதை இனிதென உரைத்தே எண்டு செய்யங்கும் மனுவுட நீதி மன்னனாகுவானேன்னு ஒரு கவி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க கவி பாடுவாங்க. ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு இருக்கணும்ல. இடவமே தனுசேயனும் இல்லைமுன் மேஷமேனும் நடமுறு இந்த மூன்றில் லக்கணம் எதுவென்றாலும் இடமதில் சனி செம்பாம்பு இருந்திடில் புலவனாவான் அப்படின்னு. அப்போ இருந்தாத்தியம் புலவனாக வருவாங்க. எல்லாருமே பாட்டு சொல்கிறதுங்கிறது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா. இப்போ மாமியார் அதே பருப்பு குழம்பு வச்சா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், மருமக வச்சா இன்னொரு டேஸ்ட்டில் இருக்கும், அதே பருப்பு தியான், அதே அடுப்பு தியான், அதே
இது சமையல் அறை தான் இருந்தாலும் செய்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு நிற்கும் இல்லையா? அதனால் நம்ம ஸ்டைலாக இருக்கட்டுமே, இதை நிப்பாட்டாட்டி என்ன ஒன்று அப்படி ஒருத்தர் சொல்லியிருந்தார். அப்புறம் பொதுவாகவே நிறையா சொல்லிட்டு வந்திருந்தாங்க, நிறைய கருத்துக்கள். தங்களின் இந்த பதிவு மிகவும் அருமை, மேலும் பயனுள்ளதாகவும் இருந்தது. எவ்வளவு மேற்கோள் பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருந்தாரு, தளபதி நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார், நிறையா பார்த்துருக்கீங்க. இதில் வந்து நிறையா கொஷினும் கேட்டிருந்தாங்க. குரு நீச்சமடைந்து சந்திரனுடன் சேர்ந்திருந்தால் கஜகேசரி யோகம் வேலை செய்யுமா அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், பவுல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு இல்லை? அதாவது அதனுடைய டென்சிட்டி வேணால் கம்மியாக இருக்கலாமே தவிர, ஒரு பால் இருக்குது, பாலில் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம்னா 1 லிட்டர் பால் இருக்குது, அதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுனோம்னா அப்பயும் அது பால் தான். 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனா அப்பயும் பால் தான். ஒரு 20 லிட்டர் தண்ணியும் ஊற்றுனோம்னா அப்பயும் பால் மாதிரி இருக்குது, ஆனால் பால் மாதிரி பாலாக இல்லை, ஏன்னா பொங்கி வராது, கொதிக்கும். அது மாதிரி இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே வந்து பவர்லெஸ்ஸாக போய் நிற்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் தனக்கேற்ற அளவில் என்ன பவர் இருக்கோ அதுக்கான வேலையை அது கண்டிப்பாக செஞ்சிடும். சரியா சார்? லட்டுன்னா இனிக்கும் சார், சின்ன லட்டாக இருந்தாலும் இனிக்கும், பெரிய லட்டாக இருந்தாலும் இனிக்கும் சார். அதனால் கஜகேசரி யோகம்னா கஜகேசரி யோகம்தான், அதான் இதனுடைய நிலை. அடுத்து ராஜராஜன் சந்திரசேகர் வந்து அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாரு. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்த இது வந்து இதில் கொடுத்துருந்தாங்க, அது என்ன காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் 2016 அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த டைட்டிலில் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி போட்டிருந்த வீடியோவில், அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நிறையா ஃபோனில் கூட கேட்டாங்க. அப்போ பிளெயினில் போகிறதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் போகிறோம், வெளிநாடு போகிறோம் வர்றோம் அப்படின்னோம்னா அதுக்கெல்லாம் என்ன செய்யுது, நீங்கள் போட்டிருக்க மாதிரி இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்லாம் போட்டிருந்தாங்க. கூடுமான வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்ற நம்பரில் எல்லாம் ஆக்சிடெண்ட் நடக்கலை அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் பெருவாரியாக நடந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் அந்த சனி வந்துடணும், 8ஆம் நம்பர் வந்துடுற மாதிரியான அமைப்பில். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 17ஆம் தேதி, 26ஆம் தேதி, 8ஆம் தேதி அல்லது கூட்டுத்தொகை வந்து 8 வர மாதிரியான நாட்கள், அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் இல்லையா? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம்ல. அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து தவிர்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டதே தவிர மற்றபடி வந்து சும்மா பீதியை கலைப்பண்ணுங்கிறதுக்காகலாம் இல்லை. அது ஒரு அந்த மாதிரியான நோக்கத்தில் பண்ணலை. ஆனாலும் அந்த வீடியோலையும் வந்து நிறையா வியூவர்ஸ் வந்திருந்தாங்க, அதில் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய டாபிக் செலெக்ஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய பிரணீத்துங்கிறவர் கூட கொடுத்துருந்தார். அதாவது டாபிக் செலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, த வே யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்டு த பாயிண்ட் இஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியாமல் இன்னும் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா டாபிக் இருந்தால் நீங்கள் அதையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அந்த டாப்பிக்கையும் எடுத்து வச்சு பேசுவோம், அதனால் என்ன இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க பர்த் டீட்டெயிலெலாம் கொடுத்துருந்தாங்க. எடுத்துக்காட்டால் பிஎன் மோகன சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அதாவது 1988 நவம்பர் 4 சென்னையில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அவருக்கு வந்து கடக லக்னம், சிம்ம ராசி, ராசியில் கேது அண்டு சந்திரா 7th கேது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரா? இருங்க வரேன். ஆமாம், அதாவது சிம்ம ராசி, கடக லக்னம், சிம்ம ராசி, ராசியில் கேது அண்டு சந்திரன், 7th ராகு அப்படின்னு சொல்லிட்டு, ராகு தசா இஸ் ரன்னிங் நவ், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் அபவுட் ப்ரிடிக்ஷன் அண்ட் ஹாரோஸ்கோப் அட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ரீடு மோர் வேறு கொடுத்துருந்தாரே. ப்ளீஸ் டெல் மீ வென் ஐ வில் கெட் எ ஜாப் அண்ட் ப்ராஸ்பரியஸ் லைஃப், ஐ ஆம் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ், ஷோ மீ சம் ரெமிடிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கான மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ராகு காரணம்னு எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு வந்து 2ல் கேதுவோட சந்திரனை வந்து மனோகாரகன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுவோம். அந்த சந்திரனும் கேதுவும் சம்மந்தப்பட்டு நிற்கிறதுங்கிறதுனால வரக்கூடியதான் மன அழுத்தம். ஆனால் ராகு 8ல் இருக்கிறதுங்கிறதுனால ராகு தசையை பொறுத்து நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா ராகு வந்து அட்டமஸ்தானத்தில் நின்னா ஆயுள் அல்லது பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப கடுமையாக கையை வைக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுடைய ராகு சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய சாரத்தில் உட்காந்துருக்கிறதுனால
அதிகபட்சமாக நீங்கள் சிரமப்பட போகிறதுங்கிறது வந்து இந்த ராகு முடிகிற வரைக்கும் தான். தட் இஸ் 2017 ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் தான். அதோட ராகு தசை ராகு புத்தி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ராகு திசை குரு புத்தியிலேருந்து மிச்சம் இருக்க ராகு தசை நெட்டுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கஜகிருஷ்ணாங்கிறவர் வந்து ஏபியிலேருந்து கொடுத்துருந்தாங்க. தம்மில் தம்மக்கள் அறுவடமை மண்ணுலத்து மானுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப நல்ல விஷயம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லலாம் அதுக்கும். ஸோ அது மாதிரி நிறையா கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃபோன்லேயும் கூப்பிட்டு சொன்னாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து டாபிக் ஏதாவது இருந்ததுனாலும் சஜஷன் இருந்ததுனாலும் அதை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப அதையும் சேர்த்து பண்ணுவோம். அப்போ நமது நேயர்கள் ஆள்போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.